Hello friends, welcome to Rainbow Feast. இன்னைக்கு வீட்லயே எப்படி பாப்கார்ன் செய்யலாம்னு பார்க்க போறோம். இது 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ pan நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது அதோட பாப்கார்னோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பட்டரில். இப்போது காஞ்ச சோளம் 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பட்டர்லேயே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பாப் ஆகிற சவுண்டு கேட்கும். அதை ஃபுல்லாக அந்த சவுண்டு குறைஞ்ச பிறகு தான் அந்த பாப்கார்ன் வெடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பாப் ஆகிற சவுண்டு குறைஞ்சிருக்குது. இப்போ திறந்து பார்க்குற எப்படி இருக்குதுன்னு. நம்ம கொஞ்சோண்டு கார்ன் தான் ஆட் பண்ணோம். பாருங்கள், ஒரு குக்கர் ஃபுல்லாக வந்திருக்குது. எல்லா கார்னுமே பாப் ஆகி ரொம்பவே அழகாக வந்திருக்குது. ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சுட சுட பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.